Taste the Daily. தமிழ்நாடு பூரா இருக்கிற மிகப்பெரிய மாடுகள் தொல்லை, நாய் தொல்லை எல்லா நகராட்சியிலும் மாநகராட்சி இருக்கிறது. பல நேரங்களில் மாடுகளில் 2 சக்கர வாகனங்கள் சென்று பலர் மண்டை ஒடுகிறார்கள், கைகால் ஒடுகிறது, சிலர் மரணம் கூட அடைகிறார்கள். இந்த மரணத்தை தவிர்ப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று அமைச்சர்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை நம்முடைய பேரவையின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்லுது, நேற்று கூட சென்னையிலே நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் 3 இடங்களிலே நாய்க்கு கருத்தடை செய்கிற அந்த அலுவலக அந்த இடத்தை திறந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் அதை செய்கிறோம். பிராணிகள் வதை தடுப்பு சட்டத்தின் கீழ் அதை எடுத்து அதை முற்றுமாக ஒழிப்பதற்கு வழி இல்லை. மாடுகளை பொறுத்தளவு அடைத்து பட்டியலை அடைத்து அதற்காக அபராதம் விதிக்கிற போது பொதுமக்கள் மிகவும் கோவப்படுகிறார்கள். எங்க மாட்டை நீங்க பிடிச்சிங்க போனீங்க வந்து சென்னையில் 10-15 தடவை பிடிச்சிட்டான். ஆனால் அவங்க திருப்பி அவுத்து விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. எனவே தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் அந்த பணியை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். எனவே நாய்கள் தொந்தரவு என்பது மிக அதிகமாக இருக்கிறது. எல்லா இடங்களிலும் துறையினுடைய அனைத்து ஆணையர் பெருமக்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. உறுப்பினர் அவர்கள் சொன்ன கருத்து அனைத்து ஆணையர் பெருமக்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு அதை உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் முழுமையா பதில் சொல்ல விடுங்க. நீங்க பிளீஸ் டைவர்ட் பண்ணாங்க பிளீஸ். எனவே உறுப்பினர் சொன்னதை கருத்தில் கொண்டு விரைவாக அதை எல்லாம் பட்டியல் அடைத்தால் நீங்க சட்டமன்ற உறுப்பினர் நாளைக்கு எங்களுக்கு வந்து இதை விடுங்கன்னு சொல்லாம இருந்தீங்கன்னா நாங்க பிடிச்சிருவோம் உடனடியா. நீங்களே மாட்டை பிடிச்சி பட்டியல் அடிச்சா நீங்க உடனே வந்து விடுன்னு சொன்னா அது எப்படி சரியா இருக்கும் அதை பார்த்து. மாண்புமிகு உறுப்பினர் சதாசிவம் நேரில் நீங்க பிறகு அமைச்சரை பார்த்து சொல்லுங்க. மாண்புமிகு உறுப்பினர் சதாசிவம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வீரக்கல்புதூர் பிஎன்பட்டி மேட்டூர் நகராட்சியில் கழிவுநீர் காவேரி ஆற்றில் கலக்கின்றது. ஏற்கனவே நகராட்சி துறை சார்பில் 12 கோடி நிதி அறிவிக்கப்பட்டு பொது சுத்திகரிப்பு நிலையம் அறிவிக்கப்பட்டு இந்த நிலைவரையும் நடைமுறைப்படுத்தவில்லை. அனைத்து கழிவு நீரும் காவேரி ஆற்றில் கலந்து மக்களுக்கு நோய் வாய்ப்படுகிறது. எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் மூத்த அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் நேரு அவர்கள் அந்த 12 கோடி அறிவித்ததை நடைமுறை செய்து பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து மேட்டூர் காவேரி தண்ணீர் கலக்காம பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர் ஏற்கனவே அது திட்டங்கள் தீட்டப்பட்டு அதுக்காக நிதியெல்லாம் ஒதுக்கப்பட்டு விட்டது. பொதுப்பணித்துறையினுடைய இடத்தின் வாயிலாக அந்த அந்த குழாய்கள் பதிக்கப்பட வேண்டியிருக்கிறது. எனவே பொதுப்பணித்துறையிடம் அனுமதி கேட்டிருக்கிறோம். குழாய் பதிப்பதற்குரிய அந்த அனுமதி கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் இருக்கிறது. விரைவில் கிடைத்து அந்த குழாய்களை பதித்து கழிவுநீரை கொண்டு வந்து சுத்தப்படுத்துவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கிறோம். ஏற்கனவே இதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கப்பட்டு விட்டது. அது ஏற்கனவே உங்க நான் நேராக சேலத்திலே சொல்லியிருக்கேன். திருப்பி இதில் ரெக்கார்ட் பண்றீங்க நீங்க. மாண்புமிகு உறுப்பினர் வேலுமணியம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை மாவட்டத்தில் 3ஆம் கூட்டுக்குடிநீர் திட்டம் அப்போது இருந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களால் நிதி ஒதுக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பின்னால் தற்போது நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பல பகுதிகளில் அந்த கூட்டு குடிநீர் திட்டத்துடைய பலன் கிடைக்கவில்லை. பல பகுதிக்குள்ள தண்ணீர் போகவில்லை. அதே போல இது டிசைன் பண்ணும்போதே எக்ஸஸ் வாட்டர் கிராமங்களுக்கு செல்ல மாதிரி பண்ணுச்சு. அதையும் விரைவாக அந்த குடிநீர் போவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை கேட்டு, அதே போல கூட்டு குடிநீர் திட்டத்திலையும் அதே போல யூஜிடியில் செய்யப்பட்ட அந்த பைப் பதிச்சு அந்த சாலைகள்லாம் பழுதடைந்திருக்கிறது. இதுக்கு ஏற்கனவே கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதையும் உடனடியாக சரி செய்ய வேண்டும். அதே போல 1 வார காலமாக முக்கியமான பிரச்சனை வெள்ளூர் குப்பை கிடங்கு. அமைச்சருக்கு நல்லா தெரியும், நீங்களும் பார்த்துருக்கிறீங்க. 1 வார காலமாக கடுமையான ஒரு துர்நாற்றம். கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டருக்கு இதுவரை அந்த மாதிரி வந்ததில்லை. மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் கூட மாவட்ட ஆட்சித் தலைவருக்கும் பேசியிருக்கேன். அது உடனடியாக அந்த மருந்தெல்லாம் அடித்து, இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே இருக்கக்கூடிய உரம் தயாரிக்கக்கூடிய நிறைய எல்லாம் பண்ணியிருந்தோம். அதையெல்லாம் இப்பொழுது தற்போது செய்யவில்லை என்று தெரிகிறது. அது உடனடியாக செய்யப்பட்டு மருந்தடித்து அந்த துர்நாற்றம் வருவதை உடனடியாக தடுத்து, கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போத்தனூர், அதே போல நம்முடைய வெள்ளலூர், மதுக்கரை, குனியமுத்தூர், குறிச்சி, செட்டிபாளையம், மாத்துப்பாளையம் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளும் பொதுமக்கள் கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க. உடனடியாக அமைச்சர் தலையிட்டு அதை சரி செய்ய வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே இந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தார். பில்லர் 3வது கூட்டு குடிநீர் திட்டம் அவருடைய காலத்தில் அது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அனுமதிக்கப்பட்டு எந்த இடத்துல தண்ணீர் எடுக்க வேண்டுமோ அந்த இடத்துல மட்டும்தான் அந்த பணி நடைபெற்றது. அதற்கு பிறகு அதனுடைய ஸ்டேஜ் கொண்டு வந்து ஒரு தனியாரிடம் 100 ஏக்கர் நிலம் இருந்தது. அதில் ஒரு 6 ஏக்கர் நிலம் கிடைத்தால்தான் இப்போது பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டம் எங்கேயும் இல்லாத அளவிற்கு கிராவிட்டிலே முழு மக்களுக்கும் முழு தொகையும் முழு 150 MLD தண்ணீரும் தருகிற அந்த இடம் உயரமான இடத்திலிருந்து கொண்டு வந்து அதை சேர்த்திருக்கிறோம். ஏற்கனவே இப்போது நம்முடைய கேரளாவிலிருந்து வருகிற தண்ணீர் பில்லூர் 1, 2 மன்றம் இதெல்லாம் கிட்டத்தட்ட 350 MLDக்கு மேலாக நமது கோயம்புத்தூர்ல கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பில்லூர் 3 திட்டம் முழுமையாக அந்த தண்ணீர் எடுக்கிற நேரத்தில் நம்ம மேட்டுப்பாளையம் பக்கத்தில் ஒரு தடுப்பணை கட்டி அதுக்காக மேட்டுப்பாளையம் மற்றும் திருப்பூர் போன்ற பகுதிகளுக்கு தண்ணீர் எடுக்கிற அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இதனை மீதப்படுகிற தண்ணீரை மற்ற நகராட்சிகளுக்கும் பேரூராட்சிகளுக்கும் கிராமங்களுக்கும் கொண்டு செல்வதற்காக தான் அந்த திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னது, திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டவுடன் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு அந்த தண்ணீர் கொண்டு செல்கிற பணி நிறைவேற்றப்படும். மேலும் இருக்கிற குப்பைகள் மருந்தடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். மருந்தடிக்கிறவுடைய என்ன நிலைமை என்று ஆணையரோடு கலந்து பேசி அதை செய்கிறோம். 3வதாக இங்க இருக்கிற இப்போ நீங்க கேட்டீங்க இந்த ரோடு எல்லாம் போடணும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டார்கள். கேட்டபோது 300 கோடி ரூபாய் சிறப்பு நிதியாக கோவை மாநகராட்சிக்கு மட்டும் தரப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு மறுபடியும் அவர் கேட்டிருக்கிறார், நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள். எனவே முதலமைச்சரை கேட்டு மீதம் இருக்கிற எந்தெந்த சாலைகள் பழுதுபட்டிருக்கிறதோ அதை சரி செய்ய வேண்டும் என்ற அதை செய்யலாம். அதோடு இப்போ குடிநீர் குழாய்கள் பைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தனியார்கள். உங்களுக்கே தெரியும், நீங்கள் தான் கொடுத்தது. தனியார் குடிநீர் குழாய்கள் ஆங்காங்கே பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த பணி கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது, முடிக்கட்டும் என்று இருக்கிறோம். எனவே விரைவில் அந்த சாலைகளும் போடப்படும்.